பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நம்ம இன்னைக்கு நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தார் நேரத்தில் ஓத வேண்டிய ஒரு சூறாவை பற்றி பார்க்க போறோம். நமக்கு ஏராளமான கவலைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்கு. அந்த தேவைகள்லாம் இன்னும் நிறைவேறாமையே நம்ம ரமலானை அடைந்திருக்கோம். நிறைய கவலைகள், நிறைய துன்பங்கள். இந்த ரமலானாவது நமக்கு விடிவு காலம் வருமா வராதா, நம்ம ஆசைப்படுறது அடைந்து கொள்வோமா அடைந்து கொள்ள மாட்டோமா, எப்ப நமக்கான மாற்றம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன ஆயிடுறோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். உடல் அளவுலயும் சரி மனசளவுலயும் சரி. நம்முடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கும் போதும், நமக்கு கஷ்டங்கள் வரும்போதும், நமக்கு சோதனைகள் அதிகமாகும் போதும் நம்ம உடைந்து போகிறோம். அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடைந்து போனாங்க. ஒரு கட்டத்துல எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய ஆண் குழந்தைகள் 2 பேரும் இறந்து போறாங்க பிறந்தனுமே. அதே மாதிரி அவர்களுடைய முதல் மனைவி இறந்து போறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய வளர்ப்பு தந்தை இறந்து போறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய பயணம், அதாவது நபித்துவத்தின் முக்கியமான அந்த தாயிப் நகர பயணம், அதுவும் தோற்று போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சோதனைகளாக நபித்துவத்தின் முக்கியமான அந்த தாயிப் நகர பயணம், அதுவும் தோற்று போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சோதனைகளாக அவர்களை மூழ்கடிக்கும் போது, அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் நபி அவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னு பார்த்தா, நீங்க ஒரு நபி, உங்களுக்கே எப்படி ஒரு நிலைமையா, அதுக்கு நாங்களே எப்படியோ நல்லா இருக்கிறோம், நீங்க எங்களை போய் இறைவனை பின்பற்ற சொல்றீங்க. ஆனா இறைவனை பின்பற்ற உங்களுக்கே இவ்வளவு சோதனை வரும்போது நாங்க எதுக்கு பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஆண் மக்கள் இல்ல நபிக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு இழிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஆண் குழந்தை இருந்தாதான் வாரிசுன்னு நினைப்பாங்க. ஆண் குழந்தை பிறக்கிற வரையும் குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய மனைவி கட்டுவாங்க, நிறைய குழந்தைகள் பெற்றுப்பாங்க. ஆண் குழந்தை இல்லாத வரையும் அவர்கள் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக நினைக்க மாட்டாங்க. அதனால பிறந்து இறந்தனால இனி உங்களுக்கு ஆண் மக்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள். அந்த மாதிரி நேரத்துலதான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்குறான். இந்த சூறாவை ஓதிய நபியின் முகம் அப்படியே என்ன இருக்கு, பிரகாசமாவது சந்தோஷமாவது. அதுக்கு பிறகு அவர்களுடைய எல்லா கவலைகளும் துன்பங்களும் மறைந்து போச்சுன்னு சொல்லப்படுது. அந்த சூறா தான் கௌசர் சூறா. இன்ன அகத்தேனா கல் கௌசல் ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறா தான் குர்ஆன்லயே வச்சு ரொம்பவே ஒரு சின்ன சூறாவாக இருந்து கொண்டிருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா வல்லஸ்ரீயும் அதே மாதிரிதான், ரொம்ப ஒரு சின்ன சூறா தான். இந்த மாதிரி ஒரு சில சூறாக்கள்ல பாத்தீங்கன்னா குல்ஹுவல்லாஹ் இதெல்லாம் ரொம்ப சின்ன சூறா. ஆனா அதனுடைய சூறாவுடைய பலன் அப்படிங்கிறது மகத்தானது. அதுல பாத்தீங்கன்னா இந்த கௌசர் சூறாக்கு நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி நம்ம தேவைகளை நிறைவேற்றுவதற்கும், நமக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கும், ஒரு திருப்திகரமான நிலைமை வருவதற்கும், ஒரு செல்வத்தை அடுத்த அளவுக்கு நம்ம கொண்டு போறதுக்கும். ஏன்னா நமக்கு பாதி பிரச்சனை செல்வம் தான். செல்வம் செல்வம் செல்வம். நம்ம இடத்துல காசு இல்ல, பணம் இல்ல, கடன் இருக்கு, அடமானம், இப்படியே போயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு தீர்வை கொடுக்கும். இதை ஓதுபவர்கள் மனதளவுல இருக்கக்கூடிய அந்த கவலை, துன்பமும் சோர்வும் போயிடும். உடல் அளவுல உங்க காரியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் போய் உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு நிரசம்பத்தான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவான். இந்த சூறாவை 3 முறை இஃப்தார் நேரத்தில் ஓதிக்கொள்ளுங்க. ஓதிவிட்டு அல்லாஹ் அடுத்த துவா செய்வாங்க. நபியை எப்படி நீங்க காப்பாத்தினாயோ கவலையை விட்டு, அதே போல எங்களையும் காப்பாத்துன்னு அல்லாஹ் இடத்துல கேட்டுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இஃப்தாருடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். அந்த நேரத்துல நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா செய்யணும், நோன்பு திறந்த உடனும் நம்ம துவா செய்யணும். 2 நேரமுமே துவா செஞ்சிருக்காங்க. ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா செய்யும் போது நம்ம ஒரு நோம்பாளியா இருக்கும். நோம்பாளி கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் மறுக்க மாட்டான், அதனால அது கபுலாகும். அதே மாதிரி நோன்பு திறந்ததுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா ஏன் கபுலாகும்னு கேட்டீங்கன்னா, நோன்பு திறந்திருக்கோம் அப்படின்னா அந்த நோன்பை நம்ம முழுமையாக முடிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்ப ஒரு நோன்பை முழுமையாக கடைபிடித்தவர்களுக்கு ஒரு கூலி கொடுக்கணும்ல, அந்த கூலி தான் நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபுலாக்கி கொடுக்கறது. அப்ப பாத்தீங்கன்னா நோன்புல கேட்டாலும் உங்களுக்கு லாபம் தான், நோன்பு திறந்துட்டு கேட்டாலும் லாபம் தான். அப்படிங்கக்கூடிய நேரம் தான் இந்த இஃப்தாருடைய நேரம். அதனால அந்த சமயம் முழுவதுமே உட்காந்து துவாலையே ஈடுபடுங்க. சின்ன சின்ன அமல்கள் இந்த மாதிரி சேர்த்திட்டு அந்த துவாவை செய்யும் போது இன்னும் இலகுவா இருக்கும். ஏன்னா நம்ம எதையாவது ஒரு அமல் செஞ்சுட்டு நம்ம துவா செஞ்சாதான் நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும். அதனால இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்க துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான். இதே மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை நம்ம தொகுத்து குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். ரமலான்ல பலன் பெற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்பிற்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை அனைவருக்காகவும் நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கேன். நீங்களும் தொழுகையாளியாக நோம்பாளியாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல இன்னும் எல்லா முஹ்மினான முஸ்லிமான காசா மக்களுக்காகவும் துவா செய்து கொள்ளுங்க.